நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்ச தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக ஆண்டுடைய கடைசி திருவிருந்தை பற்றி நாம் சற்று தியானிப்போம். ஆண்டுடைய திருவிருந்தை மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாக அநேகருக்காக சிந்தப்படும் புது உடன்படிக்கையுடைய இரத்தமாக இருக்கிறது என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை வைத்து இன்றைக்கு எல்லா சபைகளிலும் இந்த திருவிருந்தானது நடைபெறுகிறது. நாம் சார்ந்திருக்க கத்தோலிக்க திருச்சபையிலே ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. பிரிவினை சபையிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் வைத்திருக்கிறார்கள். ஒரு சில சபையிலே மாதந்தோறும் ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். எது எப்படியோ எல்லா திருச்சபைகளிலும் இந்த திருவிருந்தானது ஒரு முக்கியமான காரியத்தை இடம்பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கிற நாம் என்ன இதில் அறிந்திருக்கிறோம்? ஆண்டவர் திருவிருந்துக்கு அழைத்தார். பாஸ்கா பண்டிகையை கொண்டாடதான் அழைத்தார். ஏன் 12 அப்போஸ்தலரை மட்டும் அழைத்தார்? அவருக்கு 72 சீடர்கள் இருந்தார்கள் அல்லவா? அவருடைய உறவினர்கள் பெண் சீடர்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா? அவருடைய சித்தப்பா சித்தி பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். ஏன் உறவினர்கள் கூட அவர் பாஸ்காவை கொண்டாடாமல் ஏன் அப்போஸ்தலரோடு கொண்டாடினார் என்று சிந்தித்து பார்ப்போம். சிந்தனைகளை சற்று சிந்தித்து ஏன் வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று. அப்படினால் திருவிருந்தில் பங்கு கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நாம் எல்லாம் ஒரு அப்போஸ்தலிக்க நிலைக்கு உயர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலராக இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா சீடரையும் அவர் அழைக்கவில்லை, உறவினர்களை அழைக்கவில்லை, நண்பர்களை அழைக்கவில்லை, சுற்றத்தாரை அழைக்கவில்லை. அப்போஸ்தலன் அந்தத்துக்கு வந்தவன் தான் திருவிருந்துக்கு தகுதி உள்ளவர் என்று அவர் தீர்மானித்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நிலையில் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆலயங்களை பிரசாதம் வழங்குவது போல் தானே இருக்கிறது. ஆலயத்தில் திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது 50 பேர், முடியும் பொழுது 500 பேர். இன்றைக்கு திருவிருந்தை கையில் கொடுக்கப்பட்டாலும் ஆங்காங்கே இருந்த கைகளை நீட்டுவோர் சாதாரண பிரசாதத்தை வாங்கி கொண்டது போல வாங்கி செல்வதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். 12 பேரை வைத்து வெட்டு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் கொடுத்து அதிலுமே ஒருவன் இழந்து போனான். அதிலுமே ஒருவன் அதை இழந்து போனான். ஆண்டவர் 2வதாக பானம் பண்ணும்படி எல்லோருக்கும் திராட்சை ரசத்தை கொடுத்தார். திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபை இந்த பழக்கங்கள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டு வந்தன. 14ஆம் நூற்றாண்டிலே திராட்சை பழத்துக்கென்று ரசத்துக்கென்று ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்க ரசம் இருக்காது என்பதற்காக உருவானருக்கு மட்டும் ஒரு சிறிய குவான்டிட்டியை குடிக்க கொடுத்தார்கள். அந்த பழக்கங்கள் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் என்ன அறிந்து கொள்வது? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இது உங்களுடைய உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தம் என்று, இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் என்ற அர்த்தம் என்று. அப்ப பாவ மன்னிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடையாதா? இதை நீங்களும் நானும் நம் போதத்தெல்லாம் போய் கேட்க முடியாது. கேட்டால் நீ பெந்தகோஸ்துக்காரனாயிட்டுன்னு நம்முடைய குருக்களை சொல்லுவார்கள். ஒரு காலத்தில் இப்படிலாம் கேள்வி கேட்டால் திருச்சபை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ வேறு சபைகள் கிடையாது. இப்பொழுதெல்லாம் அப்படிலாம் அனுப்ப முடியாது. அனுப்பிச்சா கூட்டிகிட்டு போகிறதுக்கு 1000 சபைகள் இருக்குது. அரவணைப்பதற்கு பிரிவினை சபைகள் இருக்குது. கலரை கொடுக்க மாட்டேன், திருமணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னா மிரட்டுவார்கள் முன்னாலே. இப்பொழுதெல்லாம் மிரட்ட முடியாது. திருமணம் செய்வதற்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அடக்கம் பண்ணுவதற்கு முனிசிபாலிட்டி கல்லறைகள் இருக்குது, மற்ற திருமண காரியங்களுக்கு சபைகள் நிறைய இருக்கு. யாரும் பயப்பட மாட்டாங்க. இப்படி மிரட்டி விரட்டியெல்லாம் வைத்துக் கொண்ட திருச்சியிலே இன்னைக்கு இந்த கேள்விகள் பல இடத்தில் எழுந்து கொண்டிருக்கின்றன. பிற சபைகளெல்லாம் கொடுக்கிறார்கள். பெந்தகோஸ்துல மாதம் ஒரு முறை கொடுக்கிறார்கள், அல்லது சிஎஸ்ஐ சபைகளில் வாரம் ஒரு முறை கொடுக்கிறார்கள். ஏன் நம்முடைய சபைகளில் கொடுக்கக்கூடாது என்ற கேள்விகள் இருக்கின்றன. தேவன் சொல்லிக் கொடுத்த பாடம் அதை கொடுக்க வேண்டும் என்பது. ஒருவேளை அவைலபிலிட்டி இல்லை என்பதற்காக கொடுக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. மக்கள் ரசத்துக்காக பணம் கொடுத்து வாங்குவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். அப்படி ஏன் கொடுப்பது கிடையாது? நடைமுறை காரணம் என்று 1000 காரணங்கள் சொல்லலாம். நம்முடைய ஆலயத்துக்கு வரும் பக்தி மார்க்கத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கும் கூட்டத்தை வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. மக்கள் தாறுமாறாக வருவார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது.
அதெல்லாம் தவறான சிந்தனை, மக்களுக்கு பொருந்தாத சிந்தனை. இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது. எனவே இன்றைக்கு கிறிஸ்தவராகிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாம் நமக்கு தேவன் கொடுத்த அந்த அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் எல்லாம் ஒரு நிலைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அப்பொழுதுதான் தேவன் கொடுத்த அந்த அருட்சாதனம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு கேட்டால் ஆண்டுடைய சரீரத்திலேயே ரத்தம் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். ஏன் இது ஆண்டவருக்கு தெரியாதா? இயேசுக்கு தெரியாதே தியாலஜியாது? இயேசுக்கு இறையில் தெரியாதுன்னு நினைக்கிறார்களா? இல்லை அவருக்கு தெரியாமத்தான் அப்படி எடுத்து கொடுத்துட்டாரா? இவங்க அதை சரி செஞ்சிருக்காங்களா? என்ன காரியங்கள் இதெல்லாம்? எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது நமது உரிமையாக இருக்கிறது, நம்முடைய தேவையாக இருக்கிறது, நம்முடைய அருட்சாதனமாக இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள இந்த திருவிருந்தானது ஒரு முக்கியமான காரியம் என்பதை நாம் நினைவு கொண்டு தினம் திருப்பலிக்கு சொல்லுவது உண்டு, வார திருப்பலிக்கு சொல்லுவது உண்டு, மாலை திருப்பலிக்கு சொல்லுவது உண்டு, மாத திருப்பலிக்கு சொல்லுவது உண்டு, வருடத்துக்கு திருப்பலிக்கு சொல்லுவது உண்டு. ஏதேனும் ஒரு நாளில் இந்த காரியத்தை அனுமதி பெற்று செய்யலாமே. என்ன பிரச்சனை இருக்கிறது? இதை நீங்கள் சார்ந்திருக்கின்ற பங்குகளில் உள்ள குறுக்கிடத்தில் உங்கள் உரிமையை கேளுங்கள். உங்களுக்கு வர வேண்டிய இந்த காரியத்தை பற்றி நீங்கள் வினா கொடுங்கள். அப்பொழுதுதான் அதுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும். அப்பொழுதுதான் வேதத்தின்படி நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கத்தோலிக்க மக்களாக்கிய நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு குறிஞ்சிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுக்கு நன்றி.